நம்ம மல்லி இருந்துட்டு எவ்வளவோ வந்து விஜய்க்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே புரிய வைக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை பார்த்துக்கிறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு. அதுலேயும் முக்கியமாக வந்து விஜய் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இந்த மாதிரி வந்து என் வெண்பாவை தொலைச்சிட்ட, அதுவும் இல்லாமல் நீ வந்து வெண்பாவை தேடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே வந்து வெண்பா தான். வெண்பா மட்டும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியோட தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதாவது நம்ம மல்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய் இதை கேட்டு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல. அதை பற்றி வந்து எந்த ஒரு விஷயமும் தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும். அதாவது இங்கே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் வந்து கிடச்சிருச்சு. அதை வச்சு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம். கண்டிப்பாக இனிமேல் நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் விஜய் இருந்துக்கிட்டு நம்ம மல்லியை வந்து ரொம்ப வெறுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் வந்து இப்போ மல்லியை அதாவது வெண்பாவை தேடுறதை விட்டு போட்டு நம்ம மல்லியை வந்து திட்டுறதே வந்து இவங்க எல்லாருமே குறியா வச்சுட்டு இருக்காங்க. இதில் பங்குக்கு வேற இந்த கதிரேசன், அடுத்துதான் நிஷா, இவங்க எல்லாருமே இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து அடுத்தடுத்து எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான்டா சான்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது தான், நம்ம செய்யறது தான், இனிமே வந்து யாரை நினைச்சாலுமே இந்த மல்லியை வந்து காப்பாற்ற முடியாது, எப்படியோ ஒரு வழியா இந்த குடும்பம் சீரழிஞ்சிருச்சு, இந்த வீடு நமக்கு கிடைக்க போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு, அதாவது மல்லி வந்து எப்படா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த விஜய் கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய்க்கு கோபம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஏன் வந்து விஜய்க்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு கோபம் இருக்கும். பட் இருந்தாலும் விஜய் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நேரத்தில், அதாவது ஏற்கனவே வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குழந்தை வந்து உண்டாயிருக்கு, அதாவது நான் என் வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் விஜய் இருந்துட்டு என் பொண்ணே சாகு கிடக்குறான், இன்னும் உன் வயிற்றுல இருக்க குழந்தை என்னன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டா அது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். சரி, அடுத்ததாக மல்லி வந்து ரொம்ப அங்கே அசிங்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அவமானப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் வந்து இப்போ விஜய் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததாக வந்து இந்த கதிரேசன், நிஷா, இவங்க எல்லாருமே சொல்கிறபடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லி பயங்கரமாக கதறி எழுதிட்டு, வெண்பா உன்னை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், அதாவது இவங்க யார் என்ன நினச்சாலும் சரி ஒன்றுக்கு என்ன நல்லாவே தெரியும், அதே மாதிரியே விஜய் கிட்ட கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி நான் ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. அதாவது வெண்பாவை வந்து விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமும் வந்து விஜய்க்கு என் மேலே இருக்கிற வெறுப்பு போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கிளம்பிடுவேன், ஏன்னா எனக்கு என் வயிற்றுல இருக்க குழந்தையே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ஆட்டோ ஏறி வெண்பாவை தேடி தெருவாக வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் கடைசியில் அதிர்ஷ்டவசமாக வந்து நம்ம மல்லி வெண்பா இருக்கக்கூடிய இடத்துக்கே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே போலீஸ்லாம் வந்து கொடுத்த அப்டேட் படி அந்த நம்பர் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எப்படியாச்சும் வந்து வெண்பாவை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. அதாவது நம்ம மல்லிக்கு எந்த ஆபத்து வந்தாலுமே சரி, மல்லி வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. மல்லிக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமா சேர்த்து உண்மையிலே இப்படிப்பட்ட சம்பவமாக அமையும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எதாச்சியாவோ, அதாவது இங்கே வந்து ஒரு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அங்கே எட்டி பார்க்கும்போது தான் அங்கே நம்ம வெண்பா இருக்கிறத பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி. அதே சமயத்தில் வெண்பாவை வந்து நம்ம மல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்துடுறாங்க. வெண்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம மல்லி அம்மா வந்துட்டாங்க, இனிமேல் யார் நினச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி அம்மா நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு வெண்பா, நான் பார்த்துக்கிறேன், நான்
நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே வந்து போலீஸு ஒரு பக்கம் வந்து நம்ம இவங்க அதாவது தீபிகா மேடம் இவங்க எல்லாருமே வெறியோட வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு போலீஸ்க்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு உள்ள மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கிருந்து வந்து இவங்க எல்லாரையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வெண்பாவை மட்டும் இல்லை, இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குழந்தைங்க எல்லாரையுமே வந்து இப்போது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போது இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மல்லி இருந்துட்டு சரியான நேரத்தில் உள்ள என்ட்ரி கொடுத்து என் வெண்பாவை கடத்திட்டு வந்துட்டிங்களா, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட போகிறது கிடையாது, கூண்டோட நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி என்ட்ரி கொடுத்ததை பார்த்த உடனே இந்த ரவுடிங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கலாவதி இருந்துட்டு ஏய் நீ எப்படி இங்கே வந்த, எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படியே பயங்கர ஷாக்கோட வந்து கேட்குறாங்க. அதே சமயத்தில் கலாவதிக்கு செம்ம ஷாக்கு. நீ வந்து இங்கே தப்பாக வந்து வந்துட்டேன், அதாவது நீ வந்து இங்கே வந்திருக்கக்கூடாது, ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி நீ வசமாக சிக்கிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மொத்த ரவுடிங்களும் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்பா சொல்கிறாங்க, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, கேள்வி நீ பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் வந்து என் மல்லி அம்மாவை நீங்கள் என்ன நினச்சிங்க, என் மல்லி அம்மா வந்து கண்டிப்பாக இங்கே எல்லா அதாவது என்ன மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றுவாங்க, இதுக்கு மேலே வந்து உங்களால் தப்பிக்க முடியாது, என் மல்லி அம்மா குறி வச்சா விழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்கே வந்து பஞ்ச் டைலாக்காக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா, அதாவது என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ பில்டப் பண்ணுறா, அவ்வளோ பெரிய ஆளாக இவ பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம வெண்பா கொடுத்த பில்டப்புக்கு நம்ம மல்லியை பிடிச்சி அங்கேயே கட்டி போட்டுட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.